الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المؤمنين والمسلمين أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أتى أمر الله فلا تستعجلوه سبحانه وتعالى عما يشركون. ينزل الملائكة بالروح من أمره على من يشاء من عباده أن أنذروا أنه لا إله إلا أنا فاتقون. صدق الله العظيم. அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் இதற்கு முன்னால் சூரா அர்-ரஅத் அத்தியாயம் சுமார் 99 வசனங்களை கொண்ட அந்த அத்தியாயம் முடிவுற்றது. இப்போது சூரா அன்-நஹல், தேனி என்கிற பெயரில் உள்ள அத்தியாயம் துவங்கப்பட வேண்டும். சூரத்துன் நஹல் சுமார் 128 ஆயத்துக்களை கொண்ட இந்த அத்தியாயத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய படைப்புகளிலே இருந்து நமக்கான பலன்கள், படிப்பினைகள் இவற்றையெல்லாம் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். மிக அதிகமாக இந்த சூரா மக்காவில் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறங்கிய சூரா என்பதால் பெரும்பாலும் இந்த சூறாவில் சட்ட விளக்கங்கள் இடம்பெறாது. அல்லாஹுடைய படைப்புகள் குறித்து, அந்த படைப்புகளின் வல்லமைகளை குறித்து, அதிலே உள்ள நுட்பங்கள், மனித சமுதாயத்திற்கான பலன்கள், பயன்பாடுகள், இவைகளை பற்றிய செய்திகள் தான் பெரும்பாலும் வரும். அல்லாஹ் இந்த அத்தியாயத்திற்கு தேனி அத்தியாயம் என்று பெயரிட்டிருக்கிறான். திருக்குர்ஆனிலே நாம் அறிந்திருப்போம், சுமார் 114 சூறாக்கள். 114 சூறாக்களும் பல்வேறு விதமாக பெயர்கள் கொண்டவை. மனிதர்களின் பெயர்களை வைத்திருக்கிறான், ஜின்களின் பெயரையும் வைத்திருக்கிறான். பல சூறாக்களுக்கு நபிமார்களின் பெயர்களை வைத்திருக்கிறான், பல சூறாக்களுக்கு நல்லடியார்களின் பெயர்களை வைத்திருக்கிறான், சில சூறாக்களுக்கு விலங்குகளின் பெயர்களை வைத்திருக்கிறான், சில சூறாக்களுக்கு பறவைகள், புழு பூச்சிகளின் பெயர்கள் கூட வைத்திருக்கிறான். இந்த வரிசையில் திருக்குர்ஆனுடைய சூறாக்களுக்கு, அத்தியாயங்களுக்கு பெயர்களாக வைக்கப்பட்டவை எல்லாமே அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த படைப்புகளை பற்றி, பிரம்மாண்டங்களை பற்றி தெரிவிக்கக்கூடிய தலைப்புகள் தான் அத்தியாயங்களுக்கு தலைப்புகளாக சூழப்பட்டிருக்கிறது. மனிதர்களில் சூரத்துல் அம்பியா, நபிமார்கள் என்கிற பெயரில் தனியாக அத்தியாயம் உண்டு. மனிதர்களை தாண்டி சூரத்துல் ஜின் என்று ஜின்களுடைய பெயரிலே ஒரு சூரா குர்ஆனிலே உண்டு. அடுத்து நபிமார்களில் பார்த்தால் முக்கியமான நபிமார்களை குறித்து தனி அத்தியாயங்கள். சூரா இப்ராஹிம் என்று குர்ஆனிலே ஒரு தனி அத்தியாயம், சூரா ஹூத் என்கிற பெயரிலே தனியாய அத்தியாயம், சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரிலே அத்தியாயம், சூரா முஹம்மது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரிலே ஒரு சூறாவுக்கு பெயர். இப்படி நபிமார்களின் பெயர்கள் எல்லாம் சூறாக்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. மறுபக்கம் நபிமார்கள் அல்லாமல் சில நல்லோர்கள், இறைநேசர்களின் பெயர்களும் உண்டு. உதாரணமாக சூரா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்
இறை அருளும் ஞானமும் கொடுக்க பெற்ற ஒரு இறைநேசர், அவருடைய பெயரில் தனியாக ஒரு அத்தியாயம். அதே போல சூரா மரியம், நபிமார்கள் அல்லாத ஆனால் இறை நெருக்கத்தையும் உவப்பையும் பெற்ற ஒரு சாலிகான பெண்மணி மரியம், அவர்களுடைய பெயரிலே தனியாக சூறாக்கள். இப்படி மிகவும் அதிகமாக பேசப்படுகிற, புகழப்படுகிற, இறைவனுக்கு நெருக்கமான நல்லூர்களின் பெயர்கள் எல்லாம் திருக்குர்ஆனுடைய சூறாக்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் நாம் பார்த்தால் கால்நடைகளின் பெயர்கள் நிறைய உண்டு. திருக்குர்ஆனுடைய ஃபாத்திஹாவிற்கு பின்பான அடுத்த அத்தியாயமே சூரா அல் பக்ரா, மாடு என்கிற பெயரில் அத்தியாயம். திருக்குர்ஆனுடைய கடைசி பகுதிகளிலே சூரா அல் ஃபீல், யானை என்கிற பெயரிலே அத்தியாயம். இப்படி வரிசையாக நிறைய சொல்லலாம். கால்நடைகளையும் விலங்குகளையும் அல்லாஹ் பெயராக வைத்திருக்கிறான். ஏன் 7வது ஜுஸுவில் ஒரு சூறாவுக்கு பெயரே அல் அன்ஆம், கால்நடைகள் என்று பெயர். இப்படி திருக்குர்ஆனிலே வித்தியாசமாக எது முக்கியமான தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் பெயர்களாக சூட்டப்பட்டிருக்கிறது. அதே திருக்குர்ஆனில் அல்லாஹ் நம்லு என்கிற பெயரில் எறும்பு அத்தியாயம் ஒன்றை வைத்திருக்கிறான். அல் அன்கபூத், சிலந்தி என்கிற பெயரில் ஒரு அத்தியாயம் வைத்திருக்கிறான். அந்த வரிசையில் தான் தேனி என்பது இந்த அத்தியாயத்திற்கு பெயர். அந்நஹல், தேனி என்று வைத்திருக்கிறான். தேனியை, எறும்பை, சிலந்தியை, இவைகளையெல்லாம் பெயர்களாக வைக்க வேண்டுமா என்று நாம் யோசிக்கலாம். அல்லது திருக்குர்ஆனிலே மாற்று கருத்துள்ளவர்கள் இதை பரிகாசம் கூட கடந்த காலங்களிலே செய்தார்கள். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பின்னாலே இருக்கிற பிரம்மாண்டத்தை சுட்டி காட்டுவதற்காக இந்த பெயர்கள். அந்த வரிசையில் தேனி உலகத்தினுடைய அற்புதமான படைப்பு, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அற்புதமான படைப்பு. தேனியின் செயல்பாடு, அதனுடைய கட்டமைப்பு, அது கூடு கட்டும் முறை, இவைகளை பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக இந்த சூறாவினுடைய இடையிலே வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கங்களை அப்போது பார்ப்போம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய மனிதகுலம் வியக்கத்தக்க ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பை கொண்டிருக்கிற தேனியை அல்லாஹ் ஒரு அத்தியாயத்திற்கு இங்கே பெயராக வைத்திருக்கிறான். 120 ஆயத்துக்களை கொண்ட, பெரும்பாலும் ஹிஜ்ரத்திற்கு முன்பு இறங்கிய இந்த சூறாவிற்கு இன்னொரு பெயர் உண்டு. சூரா அந்நியாம் என்று பெயர். அருட்கொடைகள் என்பது அதற்கு அர்த்தம். ஏன்னா இந்த சூறா முழுக்க இறைவன் தன்னுடைய அருட்கொடைகளை பேசுகிறான். ஆடு மாடுகளின் பலாபலன்கள், பயன்பாடுகள், ஆடைகளின் பயன்பாடுகள், வீட்டின் பயன்பாடுகள், ஜோடிகளாக மனிதர்களை சேர்த்து வைத்ததனுடைய பயன்பாடுகள், இப்படி நிறைய இந்த சூறாக்களில் பேசுவது எல்லாமே பெரும்பாலும் மனித குலத்திற்கு பயன் தரத்தக்க படைப்புகள் என்னென்ன, அவைகளை எப்படியெல்லாம் அல்லாஹ் அமைத்தான் என்பது சூரா அந்நஹல் அத்தியாயத்திலே வருகிறது. எனவே இந்த ஆயத்திற்கு, இந்த சூறாவிற்கு சூரா அந்நியாம், அருட்கொடைகள் என்கிற மாற்று பெயரும் இதற்கு உண்டு. இதில் ஆரம்ப 4 வசனங்களை பார்க்கலாம். முதலில் அல்லாஹுடைய வார்த்தைகளை கேட்போம். அத்தா அம்ருல்லாஹி, அல்லாஹுவின் காரியம் வந்துவிட்டது. ஃபலா தஸ்தஅஜிலு, நீங்கள் அதை விரைவுபடுத்த தேட வேண்டாம், நீங்கள் அதை விரைவாக்க கோர வேண்டாம். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். இணை வைப்பவர்கள் எதையெல்லாம் இணை வைக்கிறார்களோ அதை விட்டும் இறைவன் மிகவும் உயர்ந்தவன். யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர்ரூஹி மின் அம்ரி, அல்லாஹ் தனது உத்தரவில் ரூஹ் என்கிற வகியை கொண்டு மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அலாமை யஷாஉ மின் இபாதி, அவனுடைய அடியார்களில் அவன் நாடுபவர்கள் இடம் மலக்குகளை அனுப்பி வைக்கிறான். என்ன சொல்லி அனுப்புகிறான்? அன்திரு, நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். அன்னஹு லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர இந்த உலகத்தில் வேறு கடவுள் இல்லவே இல்லை. ஃபத்தகூன், என்னை அஞ்சுங்கள் என்று மக்களுக்கு எடுத்துரைக்குமாறு மனிதர்களில் சில பேரிடம்
அல்லாஹ் மலக்குகளை இறக்கி வைக்கிறான். ஹலகஸ் சமாவாத்தி வல் அர்த பில் ஹக், மெய்யாகவே அவன் வானங்களையும் பூமியையும் அவன் படைத்தான். தஆலா அம்மா யுஷ்ரிகூன், இணை வைப்பவர்களின் இணை வைப்பை விட்டும் இறைவன் மிகவும் உயர்ந்தவன். ஹலக்கல் இன்சான மின் நுத்ஃபத்தின், நுத்ஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு இந்திரிய துளியிலே இருந்து மனிதனை படைத்தான். ஃபைதாஹுவ ஹஸீமும் முபீன், ஆனால் மனிதனோ தெளிவாக தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பது வரை 4 வசனங்கள். இதற்கான விளக்கங்களை மாத்திரம் நாம் இப்போது பார்ப்போம். முதல் செய்தி, முதல் வசனம், அல்லாஹுவின் காரியம் வந்துவிட்டது. அல்லாஹுடைய காரியம் வந்துவிட்டது, நீங்கள் அதை விரைவுபடுத்த வேண்டாம். இறைவன் இணை வைப்பவர்களை விட்டும் மிகவும் பரிசுத்தமானவன் என்று வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக அவர்கள் நபிப்பட்டம் வாங்கியதற்கு பிறகு மக்களை அச்சுறுத்துகிறார்கள், எச்சரிக்கை செய்கிறார்கள். என்ன மாதிரி எச்சரிக்கை? 2 விதமான எச்சரிக்கை. ஒன்று, நீங்கள் உலகத்தில் அதாபை சந்திப்பீர்கள், மிக மோசமாக உலகத்தில் வேதனை வரும், அதாபு துன்யா. அது பதிலிலே அவர்கள் கொல்லப்பட்டதை போல மிகப்பெரிய நஷ்டங்களை, காஃபிர்களுக்கு நஷ்டங்கள் உண்டாகும். இப்படி துன்யாவின் வேதனையை வைத்தும் எச்சரித்தார்கள். சில நேரங்களில் மறுமையின் வேதனையை முன்னிறுத்தி எச்சரித்தார்கள். மறுமையில் இறைவனை மறுப்போருக்கு, இறைவனுக்கு இணை வைத்தோருக்கு, இறைவனின் கட்டளைகளை செய்யாதவர்களுக்கு இப்படியெல்லாம் தண்டனைகள் உண்டு என்று சொல்லி மறுமையின் வேதனையை வைத்தும் எச்சரித்தார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவிலே அதாபு வரலாம், மறுமையிலும் அதாபு கிடைக்கலாம் என்று தொடர்ந்து அச்சுறுத்தி, ஆனால் எந்த தண்டனையும் வரல. அதில் ஒரு கட்டத்தில் இவர்கள் தெளிந்து விட்டார்கள், அதாவது துணிந்து விட்டார்கள். என்ன வேதனை வரும்னு சொன்னீங்க, ஒரு வேதனையும் வரல, வேணா அந்த வேதனையை கொண்டு வாங்கல பார்க்கலாம் என்று அவர்கள் சவால் விட்டார்கள். பல நேரங்களில் பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்னாலே ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து, துன்யாவுடைய வேதனையும் வரமாட்டேங்குது, ஆகிரத்துடைய வேதனையும் வரமாட்டேங்குது, ஆனால் எங்களை நீ அச்சுறுத்திட்டே இருக்கிற, முடிஞ்சா ஏதாவது கொண்டு வா பார்க்கலாம், கியாமத்து சமீபமாக வருதுன்னு சொல்ற, ஒன்றுமே வரல என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிற போது வந்து பேசினார்கள். மா நரா ஷைஅம் மிம்மா துஸவ்விஃபுனா பிஹி, எங்களை எதை வைத்து முஹம்மதே நீங்கள் பயமுறுத்துகிறீர்களோ அந்த பயமுறுத்துகிற எதுவுமே எங்களுக்கு நடக்கவில்லை. நீங்கள் சொல்லுகிற எதுவும் நடக்காததால் நீங்கள் முதலில் மிரட்டல் எல்லாம் உண்மை என்பதை நிரூபித்து காட்டுங்கள். இப்படியே நாட்கள் நகர்ந்தது, இறைவனின் வேதனை வரவில்லை. அப்ப அதிகமாக வேதனை வராத போது முஹம்மது சொல்லுவதெல்லாம் பொய்தான். எங்களுக்கு வேதனை வரும் என்கிறார், வரவில்லை. நாங்கள் கொல்லப்படலாம், நாங்கள் தாக்கப்படலாம், நாங்கள் தோல்வி அடையலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார், எதுவும் நடக்கவில்லை. எனவே இவர் பேசுவதெல்லாம் பொய் என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை அவர்கள் முன்வைத்த போதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குகிறான். அதா அம்ருல்லா, அதாவது கண்டிப்பா ஒரு விஷயம் வரப்போகுதுங்கிறத அல்லாஹ் வந்துருச்சுன்னு சொல்றான். குர்ஆன்ல பல இடங்கள்ல எது வருவது உறுதியோ அதையெல்லாம் இனி வரும்னு சொல்ல மாட்டான், அல்லாஹ் வந்துருச்சுன்னு சொல்லுவான். கியாமத்து வந்து விட்டது, மௌத்து வந்து விட்டது, உலகத்திற்கு அழிவு ஏற்பட்டு விட்டது, இப்படி பாஸ்ட் டென்ஸ்ல இறந்த காலம், கடந்த காலத்தினுடைய வார்த்தை, இனிமேல் வரும்னு சொல்லலை, ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லலை. அதா அம்ருல்லா, அல்லாஹுவின் காரியம் மிக உறுதியாக வந்து விட்டது. அப்படின்னா வந்துவிட்டால் ஒரு விஷயம் எவ்வளவு உறுதியோ அது போலத்தான் இனிமேல் வரப்போகிற அல்லாஹுவின் வேதனையும் உறுதி. நீங்கள் அதை விரைவுபடுத்தி தேட வேண்டாம், கொண்டு வா பார்க்கலாம், இப்பவே வர சொல்லு பார்க்கலாம் என்று கேட்க வேண்டாம். அது வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எந்த நேரமும் எந்த தவணையும் குறித்திருக்கிறானோ அந்த நேரத்தில் அது கண்டிப்பாக வரும் என்று இந்த ஆயத்து இறங்கியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, அது வரும்போது வேதனை வரட்டும், நாங்கள் அதுவரையும் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கிக்கிறோம், இந்த தெய்வங்கள் எல்லாம் எங்களுக்கு சிபாரிசு செய்யும்,
அல்லாஹ்விடத்திலே இந்த சிறு தெய்வங்கள் எல்லாம் சிபாரிசு செய்யும் என்று சொன்னார். குர்ஆன்ல அவர்கள் பேசிய வார்த்தை வருகிறது, ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ். இந்த தெய்வங்கள் எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யக்கூடியவைகள். அப்ப அதுக்கு பதிலாக தான் இந்த ஆயத்தினுடைய பின்பகுதி இறங்குது, சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். இணை வைப்பவர்கள் வைக்கிற இணையை விட்டும் அல்லாஹு தஆலா மிகவும் பரிசுத்தமானவன், அவனுக்கு எந்த இணையும் இல்லை. இந்த இணை இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கான வலுவான செய்தி சொல்ல வேண்டும். ஏன் அவனுக்கு இணை இல்லை? அடுத்து 3 வசனங்களில் அல்லாஹ் 3 செய்தி சொல்லுகிறார். ஏன் இணை இல்லைன்னா, வானத்திலிருந்து மலக்குகளை நபிமார்களிடம் அனுப்பி வகி கொடுக்கிற வேலையை ரப்பு செய்கிறான். உலகத்துல வேற யாரும் நீங்கள் வணங்குகிற எந்த தெய்வமும் செய்யாது. வானம் பூமிகளை அவன் படைத்து முடித்திருக்கிறான். இந்த வேலையை நீங்கள் வணங்குகிற தெய்வங்கள் செய்ய முடியாது. ஒரே ஒரு விந்து துளியில இருந்து மனிதன் என்கிற பிரம்மாண்டமான படைப்பை உருவாக்கி இருக்கிறான். இந்த வேலையை நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் செய்ய முடியாது என்று அடுக்கடுக்காக ஒரு பிரம்மாண்டமாக உள்ள 3 செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த 3 செய்திகளில் முதல் செய்தி, யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர்ரூஹ், வகியை கொடுத்து மலக்குகளை அனுப்புகிறான். யாரிடம்? அலா மை யஷாஉ மின் இபாதி, அவன் தேர்ந்தெடுக்கிற சில நல்லடியார்கள். அவங்கள தான் நாம நபிமார்கள் என்று சொல்லுகிறோம். இந்த இடத்துல மலக்குகளை அனுப்புகிறான்னு வருது குர்ஆன்ல. மலக்குகள்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் அனுப்புவது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. சுமார் 90%, 99% நபிமார்களுக்கு வகியை கொண்டு சென்றது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் தான். ஏதாவது சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் அல்லாமல் வேறு மலக்கு வகியை எடுத்து சென்றது உண்டு. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஜிப்ரைல் அவர்கள் நியமிக்கப்படுவதற்கு முன்னால் 1-2 முறைகள் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிற சூர் ஊதுவதற்கு நியமிக்கப்பட்ட மலக்கு வகி எடுத்து வந்ததாக குறிப்புகள் ஹதீஸுகளிலே இருக்கிறது. மற்றபடி சுமார் 1,24,000 நபிமார்களுக்கு எல்லாருக்கும் வகியை கொண்டு போய் கொடுத்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த ஆயத்துல மலக்குகளை இறக்கி வைக்கிறான்னா ஜிப்ரீலை இறக்கி வைக்கிறார். பிர்ரூஹ், ரூஹை கொடுத்து இறக்கி வைக்கிறார். ரூஹ் என்பது இந்த இடத்தில் வகி என்று பொருள்படும். குர்ஆனின் பல்வேறு இடங்களில் ரூஹ் என்கிற வார்த்தை மனிதர்களுடைய உடலிலே உள்ள ரூஹுக்கு பயன்படுத்தப்படுவது போலவே வேறு பல அர்த்தங்களிலும் குர்ஆனிலே நிறைய இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களில் சிறந்தவர்களான ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தில் வரக்கூடிய ரூஹ் என்பதற்கு வஹி என்று அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தையில் என்ன அர்த்தம் சொன்னார்களோ அந்த அர்த்தம் தான் தப்சீர். நாம அரபி படித்து விட்டு செய்வதல்ல தப்சீர். நமக்கு ரூஹ் என்று சொன்னால் ஒரே ஒரு அர்த்தம் தான் தெரியும். மனித உடலிலே இருக்கிற ரூஹ், உயிரோட்டம். அது போயிட்டா மனிதன் பிணமாகி விடுவான். உடலுக்குள்ளே இருக்கிற உயிரோட்டம் என்று சொல்லுவோம். அந்த அர்த்தத்திலும் குர்ஆனிலே வருகிறது. ரூஹ் என்று வேறு வேறு பயன்பாடுகளும் குர்ஆனிலே உண்டு. வஹி என்பதை அல்லாஹ் ரூஹ் என்கிறார். சொல்ல போனா டோட்டல் துனியாவுக்கும் உயிரோட்டம் என்பது வஹியை வைத்துத்தான். எனவே அந்த வஹிக்கு ரூஹ் என்று பெயர். وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا, நபியே உங்களுக்கு நம்முடைய ரூஹை வஹியாக அறிவித்தோம். ரூஹை வஹியாக அறிவித்தோம். ரூஹ் என்றால் வஹி என்று பொருள். எப்படி ஒரு உடலுக்கு அது இயங்குவதற்கு, வளர்வதற்கு எல்லாத்துக்கும் ரூஹ் அவசியமோ அதுபோல இந்த உலக இயக்கத்திற்கு வஹி அவசியம். வஹி இல்லாவிட்டால் இந்த உலகம் தாறுமாறாகிவிடும். காண்பதெல்லாம் சரி என்று சொல்லிவிடுவார், கேட்பதெல்லாம் சரி என்று சொல்லிவிடுவார். இவன் மூளை எதை மோசமாக சிந்திக்குமோ அதையெல்லாம் சரி என்று சொல்லுவார். ஆனால் வஹி என்பது
நீ பார்க்கறதல்ல, நீ கேட்கறதல்ல, நீ சிந்திக்கிறதல்ல, நீ உணர்வதல்ல, அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிற பிரகாரம் செய் என்று உத்தரவு சொல்லுவதற்கு பெயர் வகி. எனவே உடலுக்கு ரூஹு போல உலகத்திற்கான ரூஹ் என்பது வகியாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வகியை ரூஹ் என்று சொல்லுகிறார். குர்ஆனிலே ரூஹ் என்பதற்கு வேறு வேறு அர்த்தங்கள் பல்வேறு இடங்களிலே புழங்கப்பட்டிருக்கிறது. ரூஹ் என்கிற வார்த்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு பேராக கூட குர்ஆனிலே வருகிறது. ஜிப்ரீலுக்கு பேரு ரூஹ், ரூஹ் அல்லது ரூஹுல் குதுஸ் என்றெல்லாம் அவர்களுக்கு பெயர். ஜிப்ரீலுக்கு பெயர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு அப்படின்னு வருது. லைலத்துல் கத்ரில மலக்குகள் இறங்குவார்கள், ரூஹும் இறங்குகிறது. அந்த இடத்துல ரூஹுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னு அர்த்தம். இப்போ ஒரு இடத்தில் ரூஹுக்கு மனித உடலின் உயிர் என்று பெயர், ஒரு இடத்தில் ரூஹுக்கு வஹி என்று பெயர், ஒரு இடத்தில் ரூஹுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று பெயர். நாலாவதாக திருக்குர்ஆனில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹுல்லாஹ் என்று பெயர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று அழைக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு. அல்லாஹ்வுடைய கலிமா அப்படின்னு பெயர் உண்டு. அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று பெயர் உண்டு. ஏன் அவருக்கு அல்லாஹ்வுடைய ரூஹ்னு பேரு? ஹதீஸுகளிலே பார்க்கிறோம், முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய முதுகந்தண்டிலே இருந்து அல்லாஹ் ஆதமிலிருந்து வரும் சந்ததிகளை எல்லாம் வெளியிலே எடுப்பான். அணுக்களை போல கொத்து கொத்தாக, ஒரு கடுகு மாதிரி, சும்மா ஒரு கற்பனைக்கு, அதை விடவும் மோசமாக அணுக்களாக எல்லாத்தையும் கொத்து கொத்தாய் எடுப்பான். எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா ரூஹு கொடுப்பான். எல்லாருக்கும் உலகத்திலே அவரவர் இருக்கிறது. அந்த இடத்துல ரூஹுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னு அர்த்தம். இப்போ ஒரு இடத்தில் ரூஹுக்கு மனித உடலின் உயிர் என்று பெயர், ஒரு இடத்தில் ரூஹுக்கு வஹி என்று பெயர், ஒரு இடத்தில் ரூஹுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று பெயர். நாலாவதாக திருக்குர்ஆனில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹுல்லாஹ் என்று பெயர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று அழைக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு. அல்லாஹ்வுடைய கலிமா அப்படின்னு பெயர் உண்டு. அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று பெயர் உண்டு. ஏன் அவருக்கு அல்லாஹ்வுடைய ரூஹ்னு பேரு? ஹதீஸுகளிலே பார்க்கிறோம், முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய முதுகந்தண்டிலே இருந்து அல்லாஹ் ஆதமிலிருந்து வரும் சந்ததிகளை எல்லாம் வெளியிலே எடுப்பான். அணுக்களை போல கொத்து கொத்தாக, ஒரு கடுகு மாதிரி, சும்மா ஒரு கற்பனைக்கு, அதை விடவும் மோசமாக அணுக்களாக எல்லாத்தையும் கொத்து கொத்தாய் எடுப்பான். எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா ரூஹு கொடுப்பான். எல்லாருக்கும் உலகத்திலே அவரவர்கள் தாய் தந்தை வழியாக ரூஹாக வந்துவிடும். ஈசாவின் ரூஹை மட்டும் அவனே வைத்துக் கொண்டான். ஏன்னா எந்த தாய் தந்தை வழியாக அவர் உருவாக மாட்டார். தாய் தந்தை வழியாக உருவாகுபவர்களுக்கெல்லாம் ரூஹு போய்விட்டது. அவர்களுக்கான பாதையில ஒரு தாயும் தந்தையும் சேருகிற போது குழந்தை உருவாகும், ஒரு ஆணும் பெண்ணும் சேருகிற போது குழந்தை உருவாகும் என்கிற நியதி எல்லோருக்குமானது. ஆனால் ஈசாவின் ரூஹு அல்லாஹ்விடத்திலே இருந்தது. மிகச்சரியாக மரியம் அம்மையார் அவர்களின் வயிற்றிலே இந்த ரூஹை வைக்க முடிவெடுத்த இறைவன் இதை கொடுத்துத்தான் ஜிப்ரீலை அனுப்பி வைத்தார். ஜிப்ரீல் அந்த ரூஹை எடுத்து வந்தார். குர்ஆனில் 16வது ஜுஸுவில் சூரா மரியமிலே வருகிறது, அர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவிய்யா. நாம் நம்முடைய ரூஹை ஜிப்ரீலிடம் கொடுத்து அனுப்பினோம். அவர் மனித தோற்றத்தில் மரியமுக்கு முன்னாலே போய் நின்றார். காலத்து இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகிய்யா. அப்போது மரியம் சொன்னார், மனித உருவத்தில் வந்து நிற்கிற அவரை பார்த்து, நான் அல்லாஹ்விடம் ரஹ்மானிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், நீ நல்லவனா இருந்தா இங்கிருந்து போய்விடு என்று மலக்கை பார்த்து மரியம் சொல்லுவார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நான் அல்லாஹ்வின் தூதராக உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். ரசூலு ரப்பிகி லிஅஹபலகி குலாமன் ஸகிய்யா.
ஒரு பரிசுத்தமான குழந்தையை உனக்கு அன்பளிப்பு செய்வதற்காக அல்லாஹ் ரூஹை கொடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அந்த அம்மா கேட்பாங்க, எந்த ஆணும் என்னை தீண்டாத போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? நான் ஒன்றும் தவறானவள் அல்லவே அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே, இல்லை அப்படித்தான், இதோ அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று அவர்கள் மரியமிடத்திலே ஊதி விடுவார்கள். இறைவன் கொடுத்த ரூஹு மரியமிடம் ஒப்படைக்கப்படுகிறது, மரியமின் உடலிலே செலுத்தப்படுகிறது. மரியம் கர்ப்பம் உறுகிறார்கள். எனவே இந்த ரூஹு மட்டும் அல்லாஹ் வைத்துக் கொண்டார். சொல்ல வந்த விஷயம், திருக்குர்ஆனில் ரூஹ் என்கிற வார்த்தை பல்வேறு பயன்பாடுகளில் வருகிறது. அதில் ஒரு பயன்பாடு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரூஹுல்லா என்று பெயர், ரூஹ் என்று பெயர். ஜிப்ரீலுக்கு ரூஹ் என்று பெயர், வஹிக்கு ரூஹ் என்று பெயர். மனித உடலிலே இருக்கிற உயிரோட்டத்திற்கும் ரூஹ் என்று பெயர். அது கண்ணால் காண முடியாது. இந்த உலகத்தில் ஒரு பொருள் இருக்கிறதா? இருக்கிறது. பார்க்க முடியுமா? முடியாது. சில பேர் கேட்பாங்கல்ல, அல்லா அல்லான்னு சொல்றீங்க, எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்னு. அவர்களுக்கு வேற எந்த பதிலும் வேணாம். உனக்கு உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்கு. உயிர் இருக்குன்னா காட்டு பார்ப்போம், காட்ட முடியாது. உயிரை காட்ட முடியாது. ஆனால் உயிர் இருக்குதுங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. உயிர் இருக்கிறது. உலகத்துல எந்த கருவிகளாலும் கண்டுபிடிக்க முடியாது. தலையில இருந்து கால் வரையும் இப்போல்லாம் முழுசா ஸ்கேன் வந்திருக்கு இல்லையா? எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன அணு அளவு இருந்தா கூட ஸ்கேன் காட்டி கொடுத்துரும். சின்னதா ஒரு நரம்பு சுருண்டு இருக்குது, சின்னதா ஒரு கட்டி இருக்கு, சின்னதா ஒரு இரத்த கசிவு இருக்கு, எதா இருந்தாலும் காட்டி கொடுக்கிற எந்த கருவியும் ரூஹ் அப்படிங்கிறது எங்க இருக்குதுன்னு காட்ட முடியாது. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரூஹுக்கு இடம் கிடையாது. ஆனால் எல்லா இடத்திலும் ரூஹ் இருக்கிறது. அது இருக்கிற வரை ஆள் இருக்கிறார் என்று பொருள். அது போனதற்கு பிறகு ஆளும் போய்விட்டார் என்று பொருள். ஆளும் போய்விட்டார் என்று பொருள். ரூஹு போயிருச்சு என்பார்கள், எங்க போனது யாரும் பார்க்கல. ரூஹு வந்துருச்சு என்கிறார்கள், யாரும் கண்ணில் பார்க்கல. அடைக்கப்பட்ட அறைக்குள் நல்ல கதவு ஜன்னல் எல்லாம் முழுசா அடைக்கப்பட்டு ஒரு ஓட்டை கூட இல்லாத ரூமுக்குள்ள படுத்திருக்கிறவருடைய ரூஹு வெளியே போகும். வெளியே போகும். எந்த வழியாக போனது? எந்த ஜன்னல், எந்த கதவு, எந்த துவாரம், எந்த ஓட்டை? ரூஹு போய்விட்டது, அவ்வளவுதான். வருவதும் போவதும் ரூஹினுடைய எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில். இங்க பார்த்திருக்கலாம், கஹ்ஃப் சூராவுக்கு முன்னாடி இருக்கிற சூரா பனி இஸ்ராயில்ல இப்படி ஒரு அர்த்தம் அல்லாஹ்வே சொல்லுகிறான். யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உங்களிடத்தில் ரூஹ்னா என்னன்னு கேட்கிறாங்க. குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, சொல்லிருங்க ரூஹ் என் ரப்பு சம்பந்தப்பட்ட மேட்டர், என் ரப்பு சார்ந்த விஷயம். வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் கல்வி அறிவு கொஞ்சம் தான். அதாவது ரூஹை நீங்கள் விளங்க முடியாது, ரூஹுடைய தாற்பயத்தை நீங்கள் விளங்க முடியாது. ஏன்னா ரூஹு தொட்டு உணர முடிவதில்லை, ரூஹு கருவிகளுக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் ரூஹு உடல் முழுக்க வியாபித்திருக்கிறது, உடல் முழுக்க வியாபித்திருக்கிறது. முதிர்ந்து போகிற ஒரு ரோமம் வளருவதில்லை, அது உடம்புல இருக்கிற வரையும் வளரும். காரணம் ரூஹோடு அட்டாச்சு. வெட்டி போட்ட நகம் வளருவதில்லை, காரணம் அங்கே ரூஹ் இல்லை. அது உடலோடு சேர்ந்திருக்கிற வரை அது ரூஹோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது, எனவே வளருகிறது. ரோமம் வளருவதும் நகம் வளருவதும் மனித உடலை பிரிந்து போன எதுவும் வளராமல் இருப்பதும் இவைகள் எல்லாமே அல்லாஹுவினுடைய அந்த ரூஹ் என்கிற கட்டமைப்புக்குள்ளே வருகிறது. எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், ரூஹ் என்று இறைவன் முக்கியமானதற்கு மட்டும்தான் பெயராக வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவ்ஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா, நாம் மலக்குகள் மூலமாக ரூஹை அனுப்பினோம். வஹி என்பது ரூஹாகும். வஹி என்பது நபிமார்களுக்கு தரப்படக்கூடிய வஹி என்பது ரூஹு என்று இந்த ஆயத்து சொல்லுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது உத்தரவில் ரூஹை கொடுத்து தன்னுடைய விரும்பிய அடியார்களுக்கு, மை யஷாஉ மின் இபாதி, இந்த வாக்கியம் கவனத்திற்குரியது, அவன் நாடிய அடியார்களுக்கு அனுப்பி வைக்கிறான். நாடிய அடியார்கள்னா நபிமார்கள். நபிமார்கள் என்பவர்கள்
அல்லாஹுவால் தேர்வு செய்யப்படுபவர்கள். அது தகுதி தராதரம் அடிப்படையில வருவதல்ல. யாரு நபியாகணும்? அது ஏதாவது படிச்சா நபியாகலாமா? ஏதாவது வேதங்களை எல்லாம் கற்றா நபியாகலாமா? அல்லது இந்த பரம்பரையில வந்துட்டா நபி ஆயிரலாமா? நபியாகிறதுக்குன்னு ஏதாவது குவாலிபிகேஷன்ஸ் இருக்கா? அடிப்படை தகுதிகள் நம்மளும் அதை பண்ணி நபியாகலாமா? எந்த தகுதியும் கிடையாது. பின்ன எப்படி நபி ஆகலாம்? அல்லாஹ் தேர்வு செஞ்சா நபி, அவ்வளவுதான். உலகத்தில் யாரும் நபியாக முயற்சிக்க முடியாது. வழியாக முயற்சிக்கலாம். ஒருத்தர் அவுளியாவாகணும், முழுக்க முழுக்க அல்லாஹுவை சார்ந்து வாழ்ந்து ஹராம் ஹலால்ல எல்லாம் பேணுதலா இருந்து அல்லாஹும் ரசூலும் சொன்ன கரெக்டா அதுபடி நடந்து வழியாக முடியும், வழியாக முயற்சிக்க முடியும். நபியாக முயற்சிக்கவும் முடியாது. நபிக்குன்னு பரம்பரை அடைந்த அட்ரஸுகளும் கிடையாது. நபிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுகள் கிடையாது. கம்ப்ளீட் பண்ண நபி ஆயிரலாங்கிறதுக்கு நபி அல்லாஹுடைய தேர்வு. குர்ஆன்ல வருது, அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாஸ். அல்லாஹு தான் தேர்வு செய்கிறான் மனிதர்கள்ல இருந்து யார் யார் நபிங்கிறத. இங்கே அதான் வருது, அலாமை யஷாஉ மின் இபாதி, தான் நாடிய அடியார்களுக்கு ரூஹை கொடுத்து ஜிப்ரஈலை வஹியை கொடுத்து அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். என்ன சொல்றான் அந்த நபிமார்களுக்கு? அன்திரு, மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். என்ன எச்சரிக்கை? ரெண்டு விஷயம். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர எந்த கடவுளும் உலகத்திலே இல்லை. இறைவன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது. லா இலாஹ இல்லா அன. அடுத்து ஃபத்தகூன், நீங்கள் என்னை அஞ்சுங்கள், என்னை அஞ்சுங்கள், என் விஷயத்தில மிகச் சரியான நிலைப்பாட்டோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதை நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இவ்வாறு வஹியை பெற்றவர்களைத்தான் நாம் நபிமார்கள் என்று சொல்லுகிறோம். வஹி இந்த உலகத்தின் அவசியமான தேவை. நம்முடைய கண்கள் காணுகிற எல்லாம் உண்மை இல்லை, காதுகள் கேட்கிற எல்லாம் உண்மை இல்லை, நாம சிந்திக்கிறது எல்லாம் உண்மை இல்லை. மூளை, நம்ம அறிவு ரொம்ப மோசமானது, தப்பானதையெல்லாம் சிந்திக்கும். அதுவும் சரிதானே, இதுவும் சரிதானே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமல்ல, ஏடாகூடமாக சிந்திப்பார். அதுவும் விஞ்ஞானமும் அறிவியலும் வளர 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 ஏடாகூடமாக சிந்திக்கிறான். ஒரு காலத்தில் ரொம்ப மோசமாக சிந்தித்தவர்கள் உண்டு. சும்மா ஒரு சாம்பிளுக்காக சொல்றோம். 7வது நூற்றாண்டிலே கராமித்தான் ஒரு குரூப் இருந்தாங்க, கராமித்தாக்கள். அவர்களுடைய ஒரு பெரிய குரூப், பெரிய கொள்கை கோட்பாடு கொண்ட கூட்டம் கராமித்தாக்கள், எக்கச்சக்கமான பேர். நம்ம ஹிஜ்ரி 1400, நான் சொல்றது ஹிஜ்ரி 700, ஒரு 700 வருஷத்துக்கு முன்னால். எந்த அளவுக்கு மனித அறிவு சொல்லுகிற எல்லாம் சரியல்லங்கிறதுக்காக சொல்ற. எதற்காக வேண்டி ஒரு குடும்பத்தில் இருப்பவன் அடுத்த குடும்பத்தில் போய் பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், திருமண உறவே உடன் பிறந்தவர்களுக்குள்ள செஞ்சுக்கணும் என்ற கொள்கை உடையவர்கள் இருந்தார்கள். அப்படி திருமணமும் செய்தார்கள். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவன்கிட்ட பேசுனீங்கன்னா அவன் சொல்றதெல்லாம் நியாயமா தெரியும். பொதுவாகவே இந்த வடிகட்ட கொள்கை உடையவ யார்கிட்டயா இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோன்னு வைங்களேன், அவன் நம்மளையே பிக்கப் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அவன் சொல்றது அவ்வளவு கிளியரா இருக்கும். நாம பேசுறதை விட ஆதாரபூர்வமா அவன் பேசுவான். அப்படித்தானே, இப்படித்தானே அப்படின்னு பேசுவான். இந்த வழிகட்ட கொள்கை உடையவங்கெல்லாம் வாயிலேயே வீணா போனவங்க நிறைய பேர். அதுல ஒரு கூட்டம் அவன். அவர்களுடைய தலைவன் ஒருத்தன், அவன் பேர் அப்துல்லாஹ் இப்னு ஸைத்னு பேர், கராமித்தி. அவன் எழுதியிருக்கிற செய்திகள் எல்லாம் தான் அந்த கராமித்தாக்களுக்கு வேத வாக்கு. அவன் என்ன எழுதுறான்னு தெரியுமா? முன்பின் ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணுன்னு போய் எடுக்கிறீங்க, ஒரு பொண்ணை மனைவியா கொண்டு வர்றீங்க. அந்த பொண்ணை பத்தி இந்த பையனுக்கு தெரியாது, இதுவரையும் பார்த்ததில்லை, பழகினதும் இல்லை, நல்லது கெட்டது தெரியாது, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது. ஏதோ ஒரு வீட்டுல இருந்து திடீர்னு கொண்டு வந்து மனைவின்னு கொண்டு வந்து இறக்குறீங்க. இதெல்லாம் சரியா படுதா? கூடவே இருக்கிற சகோதரி, அந்த சகோதரிக்கு என்ன பிடிக்கும் தெரியும், எது நல்லது கெட்டதுன்னு தெரியும், அது எப்போ தூங்கும், எப்போ எந்திரிக்கும், என்ன பிடிக்கும், எப்போ கோபப்படும், எப்போ சந்தோஷப்படும், எல்லாமே தெரியும். அப்படியெல்லாம் இருக்கிற இந்த பொண்ணு தூக்கி யாருக்கோ கட்டி கொடுக்குறீங்க. ஏன் அங்க கொடுக்கறதுக்கு நாமளே ஏன் திருமணம் செய்யக்கூடாதுன்னு கொள்கை வச்சு 7வது நூற்றாண்டில்
ஒரு பெரிய குரூப் கராமித்தா உடன் பிறந்த சகோதரிகளை திருமணம் செய்து வாழ்ந்தார்கள். எதுக்கு சொல்றோம்னா, இந்த உலகத்தில் மனித மூளை மட்டும் தனியா சிந்திச்சு நீ வாழுன்னு விட்டோம்னா வாழ்க்கை ஏடா கூடமாயிடும். இன்னைக்கும் நிறைய பேர் யாரும் யாரோடு வாழலாம்ங்கிற மாதிரி நிறைய பேர் வாழ்றாங்க. பல்வேறு மேல்நாடுகள்ல இன்னைக்கு அது மோசமான கலாச்சாரம் இருக்கிறது. குடும்ப அமைப்போ சமூக கட்டமைப்போ எதுவுமே கிடையாது. சும்மா தாந்தோண்டித்தனமா வாழ வேண்டியது. நிறைய பேர் தீன் இல்லாமல் வாழுகிறார். எந்த தீன்லையும் அவங்க இல்லை. இஸ்லாத்தை மட்டும் நான் சொல்லலை, அவன் ஒரு கிறிஸ்தவனாகவோ யூதனாகவோ எதுலையும் இல்லை. எதுவும் இல்லாம வாழ்றது காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கையாக போய்விடும். இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் நம் சிந்தனைகள் சொல்லும் ஏடாகூடமானவற்றை எல்லாம் விட்டு நீ சரியாக போறதுக்கு இதுதான் ரூட்டுன்னு காட்டுறதுக்கு பேர் தான் வகி. அதுக்கு பேர் தான் வகி. வகியை சொல்லுகிறபடி வாழ்ந்து விட்டால் நம்ம மூளையை வச்சு கசக்க வேண்டியதே இல்லை. எனக்கு இது சரியா படுது, உனக்கு பட்டா நீ உன்னோட வச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ வாழ வேண்டியது வகியின்படி தான் வாழ வேண்டும். இவர்களை மனமுடிக்கலாம், இவர்களை மனமுடிக்க கூடாது, வகி உத்தரவு. தாய் தந்தையின் ஸ்தானம் இது, மனைவியின் ஸ்தானம் இது. மற்றவர்களுக்கு இப்படி இப்படி நீ நடக்க வேண்டும், உன் கொடுக்கல் வாங்கல் இப்படி, உன் சம்பாத்தியம் இப்படி, எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு வகி தந்து விடுகிறது. வகி தர்றதுனால கண்ணை மூடிட்டு அறிவு சொல்றதை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு வகிப்படி வாழ்றோம். வகியை மட்டும் விட்டுட்டோம்னா ஆல்ரெடி வட்டி எல்லாம் அப்படிதான் ஹலாலா இருக்கு. யாராவது நாள்பட்ட வட்டிக்காரங்கள்ட்ட போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசணும்னு வைங்களேன், லாஜிக்கா பேசுவாங்க. அவங்க என்ன எல்லாம் ஒண்ணுதான், காசை கொடுத்து பொருள் வாங்குறீங்க, இதுவும் அதே மாதிரி தான் காசை கொடுத்து காசு வாங்குறோம், என்ன எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கும் உழைக்கிறீங்க, இதுக்கும் உழைக்கிறோம், அதுக்கும் ஒரு கடை வச்சிருக்கீங்க, இதுக்கும் ஒரு ஆபீஸ் வச்சிருக்கோம், அதுக்கு வசூல் பண்றதுக்கு நடையா நடக்கிறீங்க, இதுக்கும் நடையா நடக்கிறோம், வண்டியில போய் வாங்குறோம். என்ன இப்போ பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கினா என்ன தப்பு? குரான்ல வருது, அல்லாஹ் சொல்றான், அன்னைக்கு உள்ள அறியாமை கால மக்கள் பேசினார்கள், இன்னமல் பைக்கும் விதிலூர் ரிபா, வியாபாரமும் வட்டியும் ஒண்ணுதானே அப்படின்னு பேசினானா. இந்த வியாபாரமும் வட்டியும் ஒண்ணுதானேன்னு பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அறிவை மட்டும் முக்கியத்துவப்படுத்தியிருக்கான், வகியை தள்ளி வச்சுட்டான்னு அர்த்தம். இந்த அறிவை விட்டா எல்லா ஹராமும் ஹலால் ஆயிடும். அறிவுல பேச வைக்கலாம். மது தேவை அப்படிங்கிறதுக்கு அறிவு பேசும், அருமையா பேசும். அது இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு அவன் பேசுவான். அவன்கிட்ட கேட்டீங்கன்னா அத்தனை பாவ செயல்களும் நல்லதாகிவிடும், சமயங்களில் நல்லவைகள் கெட்டதாகிவிடும். என்ன காரணம்னா அறிவின் வழியே போனால். அறிவு என்பது சில இடங்களில் அதை பிரயோகிக்க வேண்டாம். வாழ்வியல் வழிகாட்டலுக்கு நான் வகின்னு ஒன்று தர்றேன், நீ அதை வாங்கிட்டு ஃபாலோ பண்ணி போய்க்கோங்கிறான். அப்ப இந்த உலகம் இயங்குவதற்கு மிக முக்கியமான தேவை வகி. அதனால உலக இயக்கத்திற்கு அஸ்திவாரமாக இருக்கிற வகிக்கு ரப்பு சொல்ற பேர் என்ன தெரியுமா? ரூஹுன்னு அல்ல பேர் சொல்றான். இந்த ரூஹை வாங்குவது, வகியை வாங்குவது யார்? நபிமார்கள். அந்த நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா அனுப்பி வைக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக அங்கிருந்து ஆரம்பிச்சு முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லா பேருக்கும் அது வந்தது. இந்த இடத்துல மலக்குகளை இறக்கி வைத்தான். நம்ம சொல்லிட்டோம், மலக்குகள்னா இந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னு பேர். பல நேரங்கள்ல பல மலக்குகள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்திருக்கிறாங்க. ஜிப்ரீலே தனியா வராம மலக்குகள் புடை சூழ வந்ததாக ஹதீஸ்கள் இருக்கு. மலைகளுக்கென்று சாட்டப்பட்ட மலக்கு ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்கன்னு இருக்கு இல்லையா? தாயிஃபிலே அவர்கள் அடிபட்ட போது ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து பேசியவர்கள் மலைகளுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு வந்தாருன்னு இருக்கு. கடல்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தாங்கன்னு இருக்கு. சுவனத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ரிதுவான் என்று சொல்லக்கூடிய பெயர் கொண்ட மலக்கு அவர் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தாருன்னு இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா இறங்குகிற போது அதுவரைக்கும் இந்த உலகத்திற்கு வராத புதிய மலக்குகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு இறங்கினார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு. அப்போ பலதரப்பட்ட மலக்குகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க. ஆனா பெரும்பாலும் வாழ்க்கை முழுக்க 23 வருஷ காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை எடுத்து வந்தது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வஹின்னு வந்துருச்சுன்னாவே கண்டிப்பா ஜிப்ரீல் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா எல்லா நபிக்கும் அவர் தான் கொண்டு போயிருக்காரு. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்,
சஹீஹுல் புகாரியினுடைய முதல் ஹதீஸ்ல வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வரும். வந்த உடனே பயந்து போய் கதீஜா அம்மா வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அங்க எல்லாம் ஆறுதல் படுத்திட்டு கதீஜா அம்மா என்ன செய்வாங்கன்னா, பழைய வேதங்களை கற்றறிந்த ஒரு பண்டிதர் வரக்கான் பேர் அவருக்கு, வரக்கத்து பின் நௌஃபல்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் ஹிரா குகையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்ன நடந்துச்சு. இப்படி ஒருத்தர் வந்தார், இப்படி இது என்ன பூரா சொன்ன உடனே பழைய வேதத்தை பூரா படிச்சு முடிச்சவர் அவர் தௌராத் இன்ஜீல் எல்லாமே அவருக்கு அத்துப்படி. அவரு சொல்றாரு, ஹாதன் நாமூசுல்லதி நுஸில அலா மூசா, உன்கிட்ட வந்த அந்த மலக்கு தான் மூசாட்டையும் வகியை இறக்கி கொண்டு வந்தாரு. அதாவது ஜிப்ரீல் பேர். ஜிப்ரீல் தான் இதற்கு முந்தைய நபிமார்களுக்கும் வகி கொண்டு போயிருக்கிறார் என்பது எல்லா வேதங்களிலும் தெளிவாக தெரிய வருகிற செய்தி. அப்போ முந்தைய நபிமார்களுக்கு வகியை கொண்டு சென்ற அவர்தான் உங்களுக்கும் வகி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அந்த நபியை, அந்த வகியை வாங்கக்கூடிய நபிமார்களுக்கு அல்லாஹ் பல்வேறு தராதரங்களை வைத்து தேர்ந்தெடுக்கிறார். சும்மா தேர்ந்தெடுக்கல, தேர்ந்தெடுத்தவங்களுக்குன்னு சொல்லி தனித்தன்மை எல்லாம் உண்டு. நபிமார்கள் நம்மற மாதிரி இல்லை, மனிதர்கள் தான், அதுல சந்தேகம் இல்லை. நம்மள மாதிரி சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, குடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவர்களுக்கும் மனைவி உண்டு, மக்கள் உண்டு, அவங்களுக்கும் தலைவலி வரும், காய்ச்சல் வரும், எல்லாமே இருக்கும் மனிதர்களை போல. ஆனாலும் மனிதர்களிடம் இல்லாத சில தனித்தன்மைகளை அல்லாஹ் நபிமார்களுக்கு வைத்தார். அந்த நபிமார்கள் அந்த தனித்தன்மைகளை உடையவர்கள் தான் வாங்க முடியும். வகியை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய முதல் இது நபிமார்களுக்குன்னு உள்ள தன்மைகள் என்ன தெரியுமா? அவங்களுக்கு மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு சொல்ல சொல்லி வகி வரும். குர்ஆன்ல மரியமுக்கு வகி வந்திருக்கு, அடுத்தவங்களுக்கு சொல்ல சொல்லி வரல. குர்ஆன்ல வேற வேற ஆட்களுக்கெல்லாம் மூசாவுடைய தாய்க்கு வகி வந்துச்சு, அடுத்தவங்களுக்கு சொல்ல சொல்லி வரல. ஏன் இந்த தேனி அத்தியாயத்துல ஒரு வாசம் வகியை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய முதல் இது நபிமார்களுக்குன்னு உள்ள தன்மைகள் என்ன தெரியுமா? அவங்களுக்கு மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு சொல்ல சொல்லி வகி வரும். குர்ஆன்ல மரியமுக்கு வகி வந்திருக்கு, அடுத்தவங்களுக்கு சொல்ல சொல்லி வரல. குர்ஆன்ல வேற வேற ஆட்களுக்கெல்லாம் மூசாவுடைய தாய்க்கு வகி வந்துச்சு, அடுத்தவங்களுக்கு சொல்ல சொல்லி வரல. ஏன் இந்த தேனி அத்தியாயத்துல ஒரு வாசகம் வருது, ஃபௌஹா ரப்புக இலன் நஹலி, தேனிக்கு இறைவன் வகி அறிவித்தான்னு வருது. அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லணும் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட வகி நபிமார்களுக்கு மட்டும் தான் சொந்தம். இது நபிமார்களுடைய தனித்தன்மையில முதல் தன்மை. இரண்டாவது, நபிமார்களுக்குன்னு உள்ள ஹசாயிஸ் தனித்தன்மைகள். இரண்டாவது என்ன தெரியுமா? இஸ்மத், அவர்கள் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். நம்ம அப்படி இல்லை, சொல்றோம்ல, நம்ம மனிதர் தான் சொல்றோம், நபிமார்கள் மனிதர்கள் தான், ஆனால் நம்மை போல அல்ல. நாமெல்லாம் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல. சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் கடந்து நேர்ந்து செஞ்சிருவோம். நபிமார்களுக்கு சிறிய பாவமோ பெரிய பாவமோ நேராது, நடைபெறாது. பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் மஅசூம். இந்த உலகத்தில் முஸ்லிம்களின் அடிப்படை கொள்கை கோட்பாட்டிலே ஒன்று என்ன தெரியுமா? இறைவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாம் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். இது ரெண்டு. மூணாவது, அதாவது வகியை வாங்குகிற நபிமார்களுக்கு இறைவன் வைத்திருக்கிற தகுதிகளும் தன்மைகளும். அவர்களுடைய கண் உறங்கும், கல்பு உறங்காது. கண்ணு தான் தூங்கும், கல்பு தூங்காது. கல்பு தூங்காதுன்னா அது முழிச்சிருக்கிற மாதிரி, நாம முழிச்சிருக்கிறப்ப எப்படி அலர்ட்டா இருக்கிறோமோ, கல்புல என்ன சிந்திக்க முடியுமோ, என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் தோன்றுமோ, அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்போ இருக்கும். அதனால்தான் அவர்களுடைய கனவுகள் கூட வகியாக மாறுகிறது. நபிமார்களின் கனவெல்லாம் வகி. நபிமார்களின் கனவு நாம கண்ட கனவு மாதிரி கனவு கண்டு போடலாம், எல்லாம் பகல் கனவு, சும்மா கனவு கண்டிருப்பேன்னு போக முடியாது. நபிமார்களின் கனவும் வகி. காரணம் என்னன்னா, அவர்களுடைய தனாமு அயுனுகும் வல எனாமு குலூபுகும், அவர்களுடைய கண்கள் உறங்கும், கல்பு உறங்காது. வெறும் கண்ணு மட்டும் கொஞ்ச நேரம் மூடி இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளவுதான்.
எல்லா நபிக்கும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டுமல்ல, எல்லா நபிக்கும். நாம தூங்கணும்னா கிட்டத்தட்ட மௌத்தா போய் இன்னொரு உலகத்துக்கு வர்ற மாதிரி ஆகுது நாம எந்திரிக்கும் போது. முழுக்க முழுக்கவே கண்பு அது இது கண் எல்லாம் உடம்பு டோட்டலா தூக்கிடும் நம்ம. இப்போ நபிமார்களுக்கென்று இறைவன் வைத்திருக்கிற தனித்தன்மைகள்ல அதெல்லாம் நாலாவது ஒரு தனித்தன்மை உண்டு. என்னன்னா, இந்த உலகத்தில் அவர்களுக்கு மட்டும்தான் அன்னகும் யுகையரூனல் மௌத்தத்தி துன்யா கபில மௌத்தி, அவங்க மௌத்தாகிறதுக்கு முன்னாடி மௌத்துக்கு அவர்களுக்கு இஷ்டம் கொடுக்கப்படும். மௌத்துக்கு அவங்க செலக்ட் பண்ணி அல்லாட்ட வர்றீங்களா அப்படின்னு கேட்கலாம். கேட்டு அவங்க ஒப்புதலோடு அவர்களை அழைத்து செல்லப்படும். இந்த இஹ்தியாருல் மௌத், மரணத்தினுடைய தேர்வு உலகத்துல அவர்களுக்கு மட்டும்தான். நம்மளுக்கெல்லாம் இல்லைங்கிறது மட்டுமல்ல, இருந்தா கதை வேற. யாருமே போக மாட்டாங்க. யாரும் போவா? எந்த மலக்காவது வந்து போலாங்களா அப்படின்னா, இல்லை வரல போய்வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. யாரும் போவா? நபிமா அன்னகும் யுகையரூன தில் மௌத்தி கபில மௌத்தி, அவங்களுக்கு மட்டும்தான் மௌத்துக்கு இஃப்தியார் உண்டு. அதாவது ரூஹு வாங்க வர்றவர் வந்து போலாமான்னு கேட்கறதே ஒரு பெரிய விஷயம். போலாமான்னு நம்மள்டலாம் அந்த கேள்வியே இருக்காது, எந்த கேள்வியும் கிடையாது. பம்பா கூட்டிட்டு போறதுதான். சொல்ல போனா ரொம்ப நல்ல முறையில நான் போறதுக்கு ரெடிங்கிற மாதிரி உள்ளவங்க ஆல்மோஸ்ட் இருக்க முடியாது. யார் யார் இருப்பாங்கன்னா, படுக்கையில கடந்து படாத பாடுபட்டு போயிட்டா தேவையில்லைங்கிற மாதிரி சில பேர் ஏற்கனவே இருப்பாங்கல்ல, அவங்க ரெடியா இருப்பாங்க. வேற யாரும் இந்த உலகத்துல ஒரு சின்ன, அதாவது வயிற்று பாட்டுக்கே வழி இல்லாதவங்க கூட மௌத்தா போறதுக்கெல்லாம் தயாரா இருக்க மாட்டாங்க. இஃப்தியார் என்பது நபிமார்களுக்கு மட்டும் தரப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அப்துல் முஹய்யருன் பைன துன்யா வல் ஆஹிரா. மெம்பர்ல வச்சு ஜும்மால சொன்னாங்க, உங்களுக்கு மத்தியில ஒரு அடியாருக்கு அல்லாஹ் துன்யாவில இருக்கதா அல்லது ஆகிரத்துக்கு வர்றீங்களா என்று இறைவன் தேர்வு செய்ய இஷ்டம் கொடுத்திருக்கிறான். அந்த அடியார் ஆகிரத்தை தேர்ந்தெடுத்து விட்டார் அப்படின்னே சொன்னான். தன்னை தான் சொல்றார், பேர் மட்டும் சொல்லல. ஒரு அடியாருக்கு அல்லாஹ் துன்யாவா ஆகிரத்தா என்று தேர்வு செய்ய இஷ்டம் கொடுத்தான். அந்த அடியார் ஆகிரத்தை தேர்ந்தெடுத்தார்னு சொன்னப்பவே முந்திய சஃபில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குலுங்கி குலுங்கி அழுதார்கள். அவர்களுக்கு அதன் அர்த்தம் புரிந்தது. என்ன புரிந்ததுன்னா, இது ரசூலுல்லாஹ் தான், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறாங்க இருக்கிறீங்களா வர்றீங்களான்னு, அவங்க வர்றேன்னு சொல்லிட்டாங்க என்கிற அர்த்தத்தை புரிந்து கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார். அப்ப நபிமார்களுக்கு இருக்கிற தனித்தன்மைகள்ல அவர்கள் மௌத்துக்கு முன்னாலே இஷ்டம் கொடுக்கப்படுவார்கள். இன்னொன்னு இருக்கு, எங்கு மௌத்தாகிறார்களோ அங்கு அடக்கப்படுவார்கள். இது நபிமார்களுக்கான தன்மை. மௌத்தாகிற இடத்துல அடக்கிடணும். எங்க மௌத்தானாலும் சரி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல, அதுலயும் இந்த மேற்கு பக்கமா இந்த பக்கமா தென்மேற்குன்னு அதுக்கு சொல்லுவோம், அந்த தென்மேற்கு பகுதியில ரசூலுல்லாஹ் படுத்திருந்த இடத்துல மௌத்து, அதே இடத்துல குழி தோண்டப்பட்டிருக்காரு. ஒரு சர்ச்சை வந்தது, ஜன்னத்துல் பகீல அடக்குவதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அங்க அடக்கலாம் அல்ல, என்ன நிறைய முஹாஜிர்கள் அன்சாரிகள் அங்க அடங்கியிருக்காங்க. இப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டுமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட எல்லாமே சொன்னாங்க, என்னன்னு, நபிமார்கள் வஃபாத் ஆகிற இடத்திலேயே அடக்கப்பட வேண்டும். எனவே இந்த வீட்டுல வஃபாத்தானது இதே இடத்துல தான் அடக்கணும். சொல்ல போனால் இங்க பார்த்தா தெரியும், பள்ளிவாசலுக்கு இடையில அது இருக்கிறது. இப்போது பள்ளிவாசல்ல இருக்கு. வஃபாத்தாகிற இடத்திலே அடக்க வேண்டும் என்கிற நியதி பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அடக்கப்பட்டு விட்டார்கள். இதெல்லாம் வகியை வாங்குகிற நபிமார்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற தகுதிகள். அதுல இன்னொன்னு, நபிமார்களின் உடலை மண் தின்னாது. நபிமார்களின் உடலை மண் தின்னாது. அவர்கள் கபர்களிலே வைக்கப்பட்டால் அது எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, அவர்கள் ஏறத்தாழ சற்று முன்பு இறங்கி அவர்களாக படுத்திருப்பது போலவே அவர்கள் இருப்பார்கள். விஷ ஜந்துக்களுக்கோ மண்ணுக்கோ அல்லாஹ்வுடைய உத்தரவு, நபிமார்களுடைய உடலை மண்ணு திங்காது. இந்த விஷயத்தில் அல்லாஹ் நல்லடியார்களுக்கும் வைத்திருக்கிறார்.
சாலிகான அடியார்கள் யாராக இருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களை இது போன்ற ஜந்துக்களிலே இருந்து, அரிப்பிலே இருந்து, மண் அரிப்பதில் இருந்தெல்லாம் அல்லாஹ் பாதுகாத்ததற்கு ஏராளமான நிகழ்வுகள் உலக வரலாற்றிலே கபறுகளை தோண்டுகிற போது நடைபெற்றதெல்லாம் உண்டு. குறிப்பாக மஸ்ஜிது நபவியிலே நடந்திருக்கு. அந்த நாட்டில் நடந்துச்சு, இந்த நாட்டில் நடந்துச்சு, அங்கே கபரில் அப்படி இருந்தாங்களாமா, இங்கே இப்படி இருந்தாங்களாமா அப்படிங்கிறதெல்லாம் கூட தேவையில்லை. இன்றைக்கு இருக்கிற பிரம்மாண்டமான மஸ்ஜிது நபவியை விரிவுபடுத்தணும். முதல்ல இருந்தது சின்ன பள்ளி, விரிவுபடுத்த முயன்ற போது பக்கத்தில் கபிரிஸ்தான், பள்ளியை ஒட்டி கபிரிஸ்தான். சொல்ல போனால் ஜன்னத்துல் பகீ தான் அங்கிருந்தே இருந்தது. அப்போ முன்னால மன்னர்களாக இருந்தவர்கள் ஃபைசல் என்று சொல்லி அவருக்கு பெயர், கிங் ஃபைசல். அவருடைய காலத்தில் உலமாக்கள் பத்துவா கொடுத்தார்கள், கபருக்கு மேலே பள்ளிவாசல் இப்படி கட்டக்கூடாது, வேணும்னா ஒரு வேலை செய்யுங்க, தோண்டி எடுத்து அங்கே இருக்கிற மையத்துகள் அல்லது எலும்பு கூடுகள் எதாக இருந்தாலும் அதையெல்லாம் அப்படியே கொண்டு போய் இன்னொரு இடத்துல எங்கேயாவது குழியை தோண்டி அதை புதைச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இதை பள்ளிவாசலாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற மார்க்கத்தினுடைய சட்டத்தை சொன்னார்கள். அதுபடியே நடைபெற்றது. யாரும் அந்த பகுதி, ஏன்னா அடங்கி இருக்கிறது எல்லாம் நிறைய சஹாபாக்கள் அவங்க இவங்கெல்லாம் அடங்கியிருக்காங்க. அந்த கபறுகளை தோண்ட ஆரம்பித்தா எட்டி பார்ப்பாங்க, கூட்டம் இருக்கும். பலத்த செக்யூரிட்டி இடையில இரவு நேரத்தில் வேலை நடந்து பள்ளிவாசலுடைய விரிவாக்க பணி நடந்த போது அந்த மஸ்ஜிது நபவியை ஒட்டி இருக்கக்கூடிய, பழைய பள்ளிவாசலை ஒட்டி இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கிற எல்லா கபறுகளையும் தோண்டி பக்கத்தில் கொண்டு போய், இப்போ பக்கைன்னு இருக்கல, ஜன்னத்துல் பகை, அந்த இடத்துல அடக்கம் பண்ணலாம், பக்கத்திலே இருக்கு. அங்கே அடக்கம் பண்ணுறதுக்காக தோண்டிய போது ஒரு ஜனாசாவுக்கு கூட எலும்பு கூட இல்லை. இதை நேரடியாக பார்த்தவர்கள், குழி தோண்டியவர்கள் எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் கிதாபுகளில் இருக்கு. சவுதியினுடைய மியூசியத்தில் அவைகள் எல்லாமே பாதுகாத்தும் வைக்கப்பட்டிருக்காரு. நீங்கள் அந்த மியூசியத்தில் போய் அது யார் யாரெல்லாம் அந்த பணியில், விஸ்தரிப்பு பணியில் இருந்தா, எத்தனை கபர் நோண்டப்பட்டது, எல்லா டீட்டெயில் இருக்கு. என்னன்னா எல்லாம் அப்படியே முழு உடம்புகளாக எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். ஏறத்தாழ 900 வருஷம். நம்ம இப்போ 1400 இருக்கோம் வைங்களேன். ஒரு 900 வருஷம், 1000 வருஷத்தை தாண்டி ஒரு குழி எடுக்கப்படுகிற போது எக்கச்சக்கமான நல்லடியார்களுடைய உடல்கள் அப்படியே இருந்திருக்காரு. சரி, இப்ப சொல்லிட்டு வந்தது, நபிமார்களுக்கு இறைவன் வைத்திருக்கிற மிக முக்கியமான சிறப்பு தன்மைகள்ல இது எல்லாம் அடங்கும். அவர்களுடைய உடல்களை மண்ணு திண்டாதே என்று வைத்து விட்டான். இப்போ அல்லாஹ் சொல்றான், அலாமை யஷா மின் இபாதிஹி அன் அன்திரு, மக்களுக்கு நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லா அன ஃபத்தகூன். நபிமார்கள் போய் சொல்ல வேண்டிய செய்தி 2. என்ன? என்னை தவிர இந்த உலகத்திற்கு வேறு இறைவன் இல்லை. ஃபத்தகூன், என்னை அஞ்சுங்கள். என்னை அஞ்சுங்கள்னா நான் சொல்லுகிற பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள் என்ற செய்தி தான். இது அத்தனை நபிமார்களுக்கும் ஒரே விதமான யூனிஃபார்ம், அத்தனை பேத்துக்கும் இதுதான். ஒரு நபியும் இதுல மாற்றி சொல்ல முடியாது. வேற வேற சட்டமெல்லாம் மாறும். ஒரு நேரத்தில் அந்த நபி காலத்துல அது ஹராமா, அந்த நபி காலத்துல அது ஓகே, அனுமதி இருந்துச்சு, இப்படியெல்லாம் வரும். இந்த விஷயம் அல்லாஹுவை தவிர வேறு இலாகு இல்லை என்பதை அத்தனை நபியும் ஒரே குரலாக சொன்னார்கள். இறைவனை அஞ்சுங்கள் என்பதை எர்தால நூஹ் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அத்தனை பேரும் இந்த விஷயத்தில் ஒரே மாதிரி சொன்னார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததுதான் வஹி. வஹி என்பது எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகத்துல ஞானம் நபிமார்கள்ட்ட ஞானம் இருந்தது, வேற எல்லாத்துலேயும் ஞானம் இருக்கு. யாரோ நல்லடியார்கள், அவங்க இவங்க பெரியவங்க, தியானம் பண்றவங்க, அப்படி இப்படி படிச்சவங்க, ஆய்வு செஞ்சவங்க, ஆராய்ச்சி பண்ணவங்க, எல்லாத்துலேயும் ஞானம் இருக்கலாம். உலகத்தில் எல்லாரிடத்திலும் இருக்கிற ஞானத்திற்கு பெயர் அனுபவம், தஜ்ருபா, அனுபவ பாடங்கள். அதுல மிஸ் ஆக வாய்ப்பு உண்டு, தவறும் இருக்கலாம், சரியும் இருக்கலாம். நபிமார்களிடம் இருக்கிற ஞானம் மட்டும்தான், அது வஹீன்னு பேர் இருக்கிறதுனால தவறுக்கு வாய்ப்பே இல்லாத முழுக்க உறுதி செய்யப்பட்ட விஷயங்கள். இது உலகத்தில் இருக்கிற வேற எந்த ஞானத்தையும் அப்படி சொல்ல முடியாது. யாரா இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர், ஆய்வாளராக இருக்கட்டுமே, அந்த ஞானங்களில் தவறுக்கும் வாய்ப்புண்டு, சரியாக இருக்கவும் வாய்ப்புண்டு. நபிமார்களை பொறுத்தவரை
அவர்களின் ஞானத்திற்கு வஹி என்று பெயர். அது அல்லாஹ் மட்டும்தான் தர்றது. அவங்களுக்கு வர்ற வழியே அங்கிருந்து மட்டும்தான். எனவே அது முழுக்க முழுக்க தவறுக்கு வாய்ப்பில்லாத 100% சரியான. இந்த இடத்துல அல்லாஹ் ரூஹை கொடுத்து ஜிப்ரீலை அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. சொல்ல போனா எல்லா நபிமார்களுக்கும் தோஸ்து ஃப்ரெண்டு யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். மார்க்கத்துல என்ன விஷயத்தை அவங்க எதிர்கொண்டாலும் கேட்கறது ஜிப்ரீல் தான் கேட்பாங்க. சில நேரம் ரசூலுக்கு தெரியாது, ஜிப்ரீல் வரட்டும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சமயங்கள்ல ஜிப்ரீலே வந்துடுவார். கேள்வி மக்கள் கேட்டிருப்பார்கள், ரசூலு பதில் சொல்லணும், ஜிப்ரீல் வருவார். எல்லா நேரத்திலும் ரசூல்லா எல்லாத்துக்கும் தெரியும் சொல்ல முடியாது. வகி வர்றாம தானா சொல்லவே முடியாது. நம்மள்ட்ட யாராவது தெரியாத கேட்டாலும் எதையாவது ஒன்று சொல்றோமா இல்லையா? தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு நபி அப்படி சொல்ல முடியாது, அங்கிருந்து வந்தாதான் சொல்ல முடியும். உலகத்துல அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் எது கேட்டாங்க சஹாபாக்கள். பிரியமான இடம் எதுன்னு தெரியல. நான் ஜிப்ரீல் வந்தோன்னு கேட்டு சொல்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வேற வகி கொண்டு வந்தாங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உலகத்துல அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் எதுன்னு எல்லாம் கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மீண்டும் சென்று விட்டு வந்து அப்புறம் சொல்றேன்ட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றார்களோ என்னவோ, மறுநாள் அடுத்த வகி வருகிற போது ஜிப்ரீலா ஞாபகப்படுத்துறாங்க, நேற்று கேட்டீங்கல்ல உலகத்துல அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் எதுன்னு. அப்பதான் சொல்றாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அபுகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல்கள், உலகத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இறக்கும் இடம் கடைவீதிகள். கடைவீதிகள்னா கரெக்டா ஹலாலா தொழில் பண்றவங்க இல்லை. நீங்க கடைவீதின்னு ஒண்ணு எல்லாமே வீணா போனவே நினைச்சுக்கணும். கரெக்டா ஹலாலா மார்க்கம் சொல்றபடி செய்யறவங்க இல்லை, தவறாக சம்பாத்தியம் உடைய கடைவீதிகளில் இருக்கக்கூடியவர்கள். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம். இப்ப இந்த ஹதீஸ் டைரக்டா ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே, சஹாபாக்கள் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்லல, ஜிப்ரீல் வந்து அவரை சொல்லி அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. ஷஹீத் ஆயிட்டா எல்லா பாவமும் மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். அலி ஷஹாதத்து துகஃபிரு துனூப குல்லஹா, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவானா ஷஹீத் ஆயிட்டா? ஆமான்னு சொல்ல நினைக்கிறாங்க, ஆனா வஹி இல்லாம எல்லாம் சொல்ல முடியாது. ஜிப்ரீல் வந்தோன்னு சொல்றேன்ட்டாங்க. அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. எல்லாம் ஷஹீத் ஆயிட்டா அத்தனை பாவமும் மன்னிக்கப்படுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல கடன் எல்லாம் மன்னிக்கப்படாது சொல்லிருங்க அப்படின்னாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷஹீதானா எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், கடன் மன்னிக்கப்படாது. இது சொல்லி கொடுத்தது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பைத்துல் முகத்தஸை போய் நீங்க பார்த்தீங்களாமே, பைத்துல் முகத்தஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்ய முடியும், என்ன சொல்ல முடியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸ்பாட்ல வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறாங்க, இப்படி இருக்கு பைத்துல் முகத்தஸ், இந்த மாதிரி கதவு, இந்த மாதிரி நிலவு, இந்த மாதிரி இடம், இந்த மாதிரி ஹால், இந்த மாதிரி மெஹராப், அதனுடைய எல்லாத்தையும் ஏறத்தால நேரா ஒருத்தர் பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு போனா எப்படி இருக்கு? நான் இந்த வழியில நுழைஞ்சிட்டேன், இங்க தூண் இருக்கு, இங்க லைட் இருக்கு, இங்க இது இருக்கு, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே போனா எப்படி இருக்கும்? அப்படி ஜிப்ரீல் வர்ணித்து கொண்டே போக ரசூல் வர்ணித்து கொண்டே வந்தார்கள். இப்போ இதெல்லாம் வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய முக்கியமான தருணங்களில் உடன் இருந்தது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதான் யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர்ரூஹ், ஜிப்ரீலை அல்லாஹ் வஹியை கொடுத்து தான் நாடிய அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். இறக்கி வைத்த செய்தியை நபிமார்களுக்கு சொன்னார்கள். ஆக இந்த உலகத்தில் மனித உடலை விட மனிதர்களுடைய கல்புக்கு வஹி என்பது ஒரு ரூஹை போல. அதனால் அல்லாஹ் ரூஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இப்ப அல்லாஹ் கேட்க வர்றது என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வேலையை லட்சக்கணக்கான தீர்க்கதரிசிகளை ரசூல்மார்களை அனுப்பிச்சு அவங்களுக்கு ஜிப்ரீல் மலக்குகளை வச்சு இந்த செய்தி எல்லாம் சொல்றானல்ல, இவனுக்கு இணையாக வேறு தெய்வம் உண்டா? சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன்.
இணை வைக்கிற இவர்களின் இணைகள், இதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவர். இப்போ இது ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு. நபிமார்கள் மலக்குகளுடன் தொடர்பு, அந்த நபிமார்கள் மக்களுடன் தொடர்பு, உலகத்தினுடைய இயக்கத்தை வகியில இயக்குகிறான். இந்த இயக்கம் ரப்புல் ஆலமீனுடையது. அடுத்த ஆயத்து சொல்றான், வானம் பூமிகளை எல்லாம் படைத்தான். நீங்க வைக்கிற இந்த தெய்வம் எல்லாம் சொல்றீங்களே, சின்ன சின்ன தெய்வம் இணை வைக்கிறீங்களே, இதெல்லாம் வானங்களை படிக்காது, பூமியை படிக்காது, சொல்ல போனா கொசுவனுடைய ரெக்கையை கூட படிக்காது. அடுத்து சொல்றான், ஒரே ஒரு துளி இந்திரிய துளியில இருந்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மனிதனை உருவாக்கினார். யோசிச்சா உலகத்தினுடைய அறிவியல் அத்தனையும் தோத்து போயிடும். ஒரே ஒரு துளியை எடுத்து, ஆணுடைய துளியை எடுத்து பெண்ணின் கருவில ஒரு முட்டையை தயாரித்து அந்த முட்டையை இந்த அணுவோடு இணைத்து விடுகிறான். அழகாக உருவாகிறது ஒரு குழந்தை. அது வெளியில வந்து வளர்ந்து ஆளாகி எல்லாம் படிப்படியா அத்தனையும் ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தில் உருவாகிற ஒரு மனிதனுடைய மூலத்தை யோசித்தால் ஒரே ஒரு சொட்டு தண்ணி தான் என்பதை பார்க்கிற போது உலகத்துல ரப்பை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இதை செய்ய முடியாது. அதான் சொல்றான், நீங்கள் வணங்குகிற தெய்வங்கள் இதையெல்லாம் செய்யுமா? ஒரு துளி இந்திரிய துளியில இருந்து மனிதனை உருவாக்க முடியுமா? இவ்வளவு பெரிய வான்வெளியை, பூமி வழியை இதையெல்லாம் படைத்திருக்க முடியுமா? அல்லது நபிமார்களை தேர்வு செய்து வகியை கொடுத்து உலகத்தினுடைய ஓட்டத்தை, இயக்கத்தை நடத்த முடியுமா? இது எல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை என்பதை அல்லாஹ் அவனுடைய பல்வேறு வல்லமைகளை பேசுகிற நகல் அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் அவனின் இந்த வல்லமைகளை ஆரம்பிக்கிறான். போக போக கால்நடைகள், பறவைகள், கப்பல், கடல், மீன்கள் எல்லாவற்றையும் என்னென்னவெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறானோ அந்த வல்லமைகளை பற்றியெல்லாம் இந்த சூறாவிலே அல்லாஹ் விவரிக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவிடத்தில் துஆ செய்வோம். அவனை பற்றிய ஞானத்தை, அவனை பற்றிய சரியான விளக்கத்தை அறிந்து, அவனை அஞ்சி, அவனை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி மா சஅலக மின்ஹு அப்துக வ நபியுக வ ஹபீபுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.